உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு அதிசயம் நடக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருப்பாரானால் நிச்சயம் நீங்கள் அதிசயத்தை உங்க கண்ணாலே பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கவில்லையே, அதிசயம் நடக்கவில்லையே என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. ஆண்டவரை முன் நிறுத்தாமல் உலக காரியங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் மனுஷனுக்கும் பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதனால ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு உலக மனுஷனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு செவி கொடுப்பதனால இன்றைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல. இந்த நாளில் கூட நான் வாசித்ததான வசனத்தின் மூலமாய் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே அதிசயம் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நடந்தது. உங்க வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்க வேண்டுமானால் இயேசுவை உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். அவரே எனக்கு எல்லாம், அவரே என் வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார். அவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் நம்புகிறேன், அவர்தான் எனக்கு எல்லாம், அவரையே நான் சார்ந்திருக்கிறேன், அவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், அவருக்கு உத்தமமாய் வாழ்வேன், அவருக்கு உண்மையாய் இருப்பேன், அவருக்கு பிரியமான வழிகளிலே நான் நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது, உங்களுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது நீங்கள் உங்கள் கண்களாலே உங்க வாழ்க்கையில அதிசயம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல தடைகள், பல இழப்புகள், சந்திக்க முடியாத பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள், பலவீனங்கள், வியாதிகள், சத்துருடைய தாக்குதல்கள், மனுஷனுடைய வார்த்தைகள், இன்னும் சொல்ல போனால் நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையை அழுத்தி கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையிலே முன்னேற முடியாத அநேக காரியங்களை நீங்கள் சந்தித்து கொண்டவர்களா இருக்கலாம். குடும்ப பிரச்சனை, தொழில்ல நஷ்டம், வேலை இல்லை, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, சமாதான குறைவு, பொருளாதார குறைவு, தடைகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளில் இருந்து இந்த வசனத்தின் மூலமாய் இயேசுவை உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். அற்புதம், அதிசயம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு உண்மையுள்ள தேவன், அவர் சொன்னதை செய்கிறவர், உங்கள் மேல் அக்கறையுள்ள தேவன், உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அந்த இயேசுவை உடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள், அவர் மேல் விசுவாசமா இருங்கள், அவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். அற்புதம், அதிசயம் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். கர்த்தரே உங்களுக்கு கிருபை செய்வார். எப்படி இவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினதோ அதுபோல உங்க வாழ்க்கையிலே அதிசயம் விளங்கும், அதிசயம் நடக்கும், அதிசயம் செய்வார். நிச்சயம் ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே கர்த்தரை முன்பாக நிறுத்தும் பொழுது அதிசயம் நடக்கும். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். அநேக மாதங்களாக, அநேக வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணுமே, வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணுமே என்கிற தாகத்தோடு, வாஞ்சையோடு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குடைய உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தை சென்று பரிசுத்த ஆவியானவர் உடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உடைய இல்லங்களுக்குள்ள இந்த வார்த்தைகள் உதித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.